ஒரு அழகான வண்ணக்காடு இருந்தது. அந்தக் காடு சாதாரண காடு இல்லை, அது ஒரு மாயக்காடு. காற்று வீசும்போது வண்ணங்கள் எல்லாம் ஆடி விளையாடும், பூக்கள் பேசும், பறவைகள் பாடும். அந்தக் காட்டில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்தது. அந்தக் காட்டில் ஒரு சின்ன பூனை இருந்தது. அதுக்குப் பெயர் ராக்கி. ராக்கி ரொம்ப அழகான பூனை. பெரிய கண்கள், சின்ன சிரிப்பு. ஆனா அவனுக்கு ஒரு துக்கம் இருந்தது. நானும் உங்களுக்கு உதவி செய்வேன். நீ சின்ன பூனை தானே, உன்னால என்ன செஞ்சிட முடியும்? ராக்கி ஹீரோவாக போறானா? அனைவரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு ராகியின் மனசை காயப்படுத்தியது. ஒரு நாள் நான் கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணுவேன். அந்த இரவு காடு அமைதியாக இருந்தது. திடீரென்று மாயமரம் ஒளியை இழக்க ஆரம்பிச்சது. முதல் ஒளி குறைந்தது, பிறகு நிறம் மறைந்தது. காடு முழுக்க இருட்டானது. இப்ப என்ன பண்ணுறது? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். என்னுடைய வண்ண சக்தி குறைந்து போய்விட்டது. எனக்கு 3 மாய கற்கள் வேண்டும். எனக்கு அந்த கற்கள் கிடைக்கவில்லை என்றால் காடு இருளாகிவிடும். மாயமரமே, கண்டிப்பா நான் கற்கள் கொண்டு வருவேன். அவன் பயந்தாலும் அவன் நின்றான். அவன் முடிவு செய்தான். ராகி இருண்ட குகைக்குள் சென்றான். காற்று குளிர்ந்தது. சத்தம் பயமாயிருந்தது. யார் அங்கே? உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? நான் தான் ராக்கி. இந்த கல் எனக்கு தான் வேணும். ஆமா, பயமா தான் இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா போகணும். அவன் சிவப்பு கல்லை எடுத்தான். என்ன காப்பாத்துங்க. நான் காப்பாத்துறேன், நீங்க பயப்படாதீங்க. அவன் உதவி பண்ணினான். அது நட்பை உருவாக்கியது. நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன், பயப்படாத. அது மகிழ்ச்சியடைந்தது. பறவை பறந்தது. 3 கற்களையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் மரத்துக்கு வேகமா ஓடினான். மாயமரமே, நான் கற்கள் கொண்டு வந்துட்டேன். ராக்கி நன்றி, எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்திட்ட. மரம் ஒளிவிட்டது. வண்ணங்கள் மீண்டும் வந்தது. நாங்க தவறா நினைச்சோம், மன்னிச்சிடு ராக்கி. பரவாயில்ல, நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். நீதான் உண்மையான நண்பன். சின்னவங்க கூட பெரிய விஷயம் செய்யலாம்.